வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய விளாகில் அக்வாரியம் பேரடைஸ் இது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மீனுங்க மட்டும்தாங்க இருக்கும். இதை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி மீன் தாங்க அதிகமாக கண்ணுக்கு தென்படுது. போன வீடியோவில் கூட இந்தமாரி ஒரு மீனை நம்ம பார்த்துருப்போம் சென்னையில். ஆனால் அந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது, இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. இதோட பேர் சரியாக தெரிலங்க. மீன்களோட பேர் அவ்வளோ தெரியாது. நம்ம அப்படியே சும்மா நார்மலாக எல்லாத்தையும் சுற்றி பார்க்குற மாரி பார்க்கலாங்க. மீன் பேரெல்லாம் தெரியாதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த மீன் தாங்க பார்த்தேன். இது மீனா இல்லை பாம்பு மாரி இருக்கிறது என்னன்னு தெரியலையே. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மீன் பூரா இருக்கு பாருங்களேன். அப்படியே புத்துக்குள்ளேருந்து வீடியோ எட்டி பார்த்துனுக்கிற மாரி சேம் அந்த பாம்பு பில் தான் வருது. என்ன தெரிகிறது எந்த அளவுக்கு உத்து பார்த்துனுக்கிறாங்க பாருங்களேன் அந்த சின்ன பையன். இந்தமாரி இருந்தால் உத்து பார்க்காத வேறு என்னங்க பண்ண முடியும்? வெள்ளை கலர் அப்புறம் பிளாக் கலர் 2 கலராக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குது. இந்த இடம் பார்த்திங்கன்னா கார்னர் ஏரியாவில் முதல மீன் சுற்றுதுங்க. முதல மீனுன்றதுனால அது பேர் எனக்கு தெரியாதுங்க. அதனால தான் முதல மீனுன்னு சொல்கிறேன். என்னவோ அது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இதோட பேர். ஆனால் சூப்பராக இருக்குங்க முதல மாரியே அழகாக. கார்னரில் எப்படி ஐடியா இந்த ஜூம் கண்ணாடி, இது தொலைவாக இருந்தாலும் கிட்ட எடுத்து காட்டும் அந்தமாரி கண்ணாடிங்க இது. இந்த மீன் சூப்பராக இருக்குல்ல மீன், பார்க்க அருமையாக இருக்குங்க. இது ஏதோ ஒரு மாதிரி கண்ணு பாருங்களா பெருசாக. இந்த மீன் பார்த்திங்கன்னா இந்த மீனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியுங்க. ஏன்னா இந்த மீன் எங்கள் ஏரியில் இருக்குது. இது பேர் மீசை கெளுத்தின்னுவாங்க. மீசை கெளுத்தி. இதில் அப்படியே இந்த மீசையை வச்சு இப்படி ஒரு தலையை இப்படி ஆட்டும் பாருங்கள், கையை பிச்சுக்கும். அந்தளவுக்கு இது முள் ஸ்ட்ராங்குங்க. பயங்கரமான ஒரு மீனுங்க இது. எங்கள் ஏரியில் இருக்கிறதுலேயே அந்த மீசை கெளுத்தின்றது தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆனால் அதை விடவே இது பெருசாக இருக்குங்க. பார்த்த வரைக்குமே சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன இதில் ஒன்றுமே காணோம், எங்கடா இருக்குது? ஐயா எங்கே அதோ ஏரியா நீ பாருங்கள். இருக்கிற இடமே இது தெரில. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மீன். ஒரு மாதிரி முதுகு மேலே அப்படியே இப்படி ஒரு மாதிரி நின்று இருக்கிற மாரி இருக்குது பாருங்களேன் மீன். இந்த மீன் நினைவு தெரில, ஆனால் நல்லாயிருக்கு பார்க்க. ஆனால் ஒளிஞ்சின்னு இருக்குது, திட்டு பைய ஒளிஞ்சின்னு இருக்கிறான். வெளியே இப்படி எங்கேயாவது சுற்றினா தானே அது என்னன்னு பார்க்க முடியும். இந்த மீன் நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். யூடியூப்பில் இதில் தான், வேறு இதில் இல்லை, நேரிலலாம் பார்க்கல. அப்படியே ஒரு மாதிரி இருட்டு குகைக்குள்ளே போகிற மாரி இல்லை ஃபீலிங்கு. சூப்பராக இருக்குங்க அது பார்க்கவே. இந்தமாரி கலர் மீனெல்லாம் செல்லு தான் பார்ப்போம், நேரிலலாம் பார்த்துருக்குறோமா. ஓகே. ஆனால் பார்த்த வரைக்குமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குது மீனுங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காத மீனாக இருக்குது. நம்ம ஏரிங்களெல்லாம் சின்ன சின்ன மீனுங்களாம் பார்த்தது. இப்போது இங்கே பெருசாக பார்க்குறப்போ ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க ஃபீலு. இப்போ கடல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கடல் மீனுங்க நிறையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு ரீல்ஸில் தான் பார்த்தேன். ரீல்ஸில் பார்த்துட்டு சரி இந்த இடம் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு இந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்தேங்க. சூப்பராக இருக்குது உண்மையிலே. நாங்கள் நுழைஞ்சி இப்போது ஒரு கொஞ்சம் தொலைவு வந்துட்டோம். இருந்தாலும் வேறு லெவலில் இருக்குங்க. பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது. இன்னும் இருக்குது, வேறு இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. 3/4 மணி நேரம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்த அட்ரஸும் சொல்கிறேன், என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மெயின் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த பாக்ஸே ஒரு மாதிரி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பெரிய பாக்ஸு அம்மா. ஆனால் இதுலேயும் மீசை கெளுத்தி தாங்க இருக்கேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன் வாங்க, அதை பார்க்குறேங்க. அது சின்னதாக அழகழகாக இருக்குது பாருங்களேன் மீன். அது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. அது பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி காகிதங்களை உள்ளே போட்ட மாரியே இருக்குது பாருங்களேன் மீன். சின்ன மீன், சின்னதில் ரொம்ப சின்னதில் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. நல்லா இருக்குது பாருங்களேன். பேப்பருங்க ஒட்டி வச்ச மாரி இருக்குது மீனுங்க. சூப்பராக இருக்குங்க. இந்த மீன் பாருங்கள் சண்டைக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இந்த மீசை கெளுத்தி இது ஃபுல்லாகவே மீசை கெளுத்தி மீன் தாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். சண்டை போடுறாங்க போலையே. எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள் மீசை கெளுத்தி. அங்கே சின்னது நம்ம பார்த்தோம்,
இப்போ பார்த்தா இவ்வளோ பெருசு இருக்குது. கிட்டத்தட்ட வருங்க ஒரு 2 கிலோ 2.5 கிலோ வருங்க மீன். அந்தளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். மீன் நிறைய இருக்குது. மீன் 1 2 நிறைய மீன் இருக்குது பாருங்கள். இதுலேயே இன்னொரு மீனும் இருக்குது, புள்ளியாக இருக்குது பாருங்கள், சிறுத்தை மாரி. அந்த மீனும் இருக்குது. ஆனால் பெண்டாக இருக்கே, ஏன் தெரியலையே. இந்த மீனே அப்படி தானே ஒன்றும் தெரில. அதுக்கப்புறம் இது ஏதோ ஒரு மீன் இருக்கே, வரியா எல்லாம் மேலே தான் இருக்காங்க, கீழே வரமாட்டாங்களோ. ஏய் வாங்கயா கீழே. உங்களை பார்க்க வந்தால் மேலேயே இருக்கிறாங்கப்பா அவங்க. இவங்க இது பாருங்கள், இந்த மீன் வரியாக இருக்குது பாருங்களேன். புள்ளி வச்ச மீன் பாருங்கள், அப்படியே பெண்டாக இருக்குது. ஏன் இது பெண்டாக இருக்குது? இல்லை இந்த மீன் வகையே அப்படி தானே தெரில. இது பாருங்கள் ரவுண்டாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. அப்படியே வியூ எப்படி இருக்குது பாருங்கள் உள்ள. இப்போ காட்ட போகிறோம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு செம்ம இடத்த. இவ்வளோ பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது பாருங்களேன் கைஸ். இதுக்குள்ளே அப்படியே ஒரு தொட்டில் மாரி வச்சு மீன் விட்ருக்காங்க பாருங்கள். ஓகே, அது அப்புறமா நம்ம பார்ப்போம். இது பாருங்கள் கொச்சன்னு மீன் உள்ள. இது மீன் நம்ம கடல்லலாம் அதிகம் பார்ப்போங்க. கடலில் அப்படியே உள்ள கேமரா எடுத்துன்னு போவாங்கள்ல, அப்போ இது கொச்சன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும் பார்க்கவே, அது அழகாக. இதுலேயும் வேறு மீனெல்லாம் இருக்காட்டுங்குது. சின்ன பாக்ஸில் என்ன செவரும் அதுவும் ஒரே கலராகுது. சரியாக கண்டுபிடிக்க முடியல என்ன மீனாக இருக்கும். அது பேர் தெரியாது, இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்கு தானே வந்தோம், அது பேர் கண்டுபிடிக்க வந்தோம். கைஸ் மீனும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பின்னால் அந்த பேக்ரவுண்டு பாருங்களேன், பயங்கரமாக இருக்குங்க பார்க்கவே. பேக்ரவுண்டு மிரட்டி விட்டுக்கிறாங்க கைஸ். இந்த மீன் பாருங்கள், இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இதெல்லாம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இப்போ காட்டின மீன் பாதி மீன் பார்த்துருக்க மாட்டேன்தான். கைஸ் நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம்ல, ஜப்பான் தெருக்கல்ல ஓடுமே மீனுங்க, அதேமாரி இருக்குது பாருங்கள். கலராக மேலே பச்சை பசேர்னு அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னுமே வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்காட்டுக்குது. அழகாக சூப்பராக ஒரு மாதிரி நல்லா அமைச்சிருக்காங்க. பார்க்குறவங்களுக்கு நல்லா கண்டு குளிர்ச்சியாக இருக்கிற மாரி சூப்பராக இருக்குங்க பார்க்கவே. ஒரு மாதிரி பச்சையாக கீழே கொட்டுது இல்லை, அந்த இடத்துலையும் மீனுங்க இருக்குது பாருங்களேன். அதேமாரி கலர் மீன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த இடத்துக்கு போவோம். இது என்னடா சுறா மீன்? இந்த சுறா மீன் வாய்க்குள்ளே பாரு யாரோ இருக்கிறாங்க. ஏய் இவங்களுக்கு தங்குற இடம் இது தானே ஒரு வேலை. சுறா மீன் வாயிலே தங்குவீங்க நீங்கள்? அப்போ நல்ல உணவு தான் சுறா மீனுக்கு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம பார்க்காத மீனுங்க நிறையா இருக்குங்க இங்கே. இந்த மீனெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. இந்த வீடியோவில் கூட நான் இது வரைக்கும் இந்த மீன் பார்க்கல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதுவும் நேரில் பார்க்குறேன். வேறு லெவல். அப்படியே பாருங்கள், ஒவ்வொரு மீனாக பாருங்கள். ஏய் அது பாருங்களேன், எதனா சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க, நிறைய டக்குன்னு முன்னே வருது. அழகாக இருக்குங்க பார்க்க. என்ன கண்ணாடி உள்ளே இருக்குது, நம்ம கை தொட முடியாது, பரவாயில்ல. இதில் பாருங்கள் அப்படியே உள்ளே இவ்வளோ அழகாக ஒரு மாதிரி கடலுக்குள்ளே அடியில் போய் வீடியோ எடுக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல எப்படி இருக்குமோ அதேமாரி சேம் இருக்குது பாருங்களேன். இந்த கிளாஸுக்குள்ளே. ஆனால் சின்ன மீனுங்க ஃபுல்லாகவே இவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்களேன் மீன். அதுக்கேற்ற மாரி அப்படியே பில்லுங்க வேறு இந்தமாரிலாம் இருக்கிற மாரி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் அது பார்க்க. வாவ் அற்புதம். என்னன்னாக்கா வீக்கெண்டில் வந்துருந்தால் அதிகமாக மக்கள் வந்திருப்பாங்க. ஆனால் நாங்கள் வீக் டேஸில் அதாவது வீக்கெண்டில் வரல, வீக் டேஸில் வந்திருக்கோம். ஏன்னா அந்த டைம் தான் யாரும் வரமாட்டாங்க, அதனால் அந்த டைமில் வந்திருக்கோம். ஆனால் அந்த டைமே பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய்க்கிழமை வந்தோம். இந்த செவ்வாய்க்கிழமையே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் தருமா, காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ கூட்டன்ட்டு. இந்த மீன் பாருங்கள், ப்ளூ கலரு அண்டு இந்த கலரு சூப்பராக இருக்குங்க. இது ஒரு மீன், இதோட மூஞ்சி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. இந்த மீனோட மூஞ்சி யாரோ வராங்கன்னா அப்படியே நம்ம சைடு வருது. வாவ் இந்த மீன் வேறு லெவலுங்க. கப்பல் உடஞ்சி போன கப்பல்லேருந்து மேலே வராங்க 2 பேர். வேறு லெவலில் இருக்குல்ல மீன். என்னங்க மீன் பேர் தாங்க தெரிய மாட்டிருக்கு, இல்லைன்னா எல்லா மீன் பேரும் சொல்லிவிடுவேன்.
மீன் பேர் தெரியாத எவ்வளோ பிரச்சனையாக இருக்கு பாருங்க. சூப்பராக இது காளான். எதுன்னு நினச்சிக்காதீங்க. காளான் நாங்கள் பாருங்கள் அப்படியே இந்த இதில் பார்த்துனே இருந்தோம். உடஞ்சி போன கப்பலை பார்த்தோம். உடஞ்சி போன கப்பலுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஏதோ ஒன்று இருக்குது, இது ஏதோ பொம்மை ஆட்டுக்குது அப்படின்னு நினச்சா அந்த நண்டு மாரி ஏதோ ஒன்று இருக்குங்க. பொம்மை தான் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நாங்கள் உறுத்து பார்த்தா அசையுது. பார்த்தா இந்த வில்லேஜ் குக்கிங் சேனலில் சமையல் பண்ணாங்களே ஒரு வாட்டி, அந்தமாரி மீனுங்க. ஐயோ மீனா நண்டான்னு கூட தெரியலப்பா போப்பா. ஆனால் மீனுங்க பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குங்க, செம்மையாக இருக்குல்ல மீன். இந்த மீன் பார்த்ததை விடவே கீழே அந்த பொம்மை மாரியே இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து தாங்க வியந்து போகணும். ஏன்னா அது பொம்மை மாரியே நின்றுக்குது. அப்புறம் பார்த்தா அந்த கொடுக்கை இப்படி அசைச்சு காட்டுது, வேறு லெவலில் இருந்துச்சு அது. இதை பாருங்கள், கொடுக்கை அசைச்சு காட்டும். அப்போ தான் ஐயோ நீ பொம்மை இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சேன். எவ்வளோ வேறு லெவலில் இருக்கு பாருங்க. இந்தமாரியெல்லாம் உயிரினம் இருக்கு. சரி நல்லது. கப்பல் மேலே உட்காந்து இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஆனால் இதுக்கு ஒரு விஷயத்தை நான் பேசணும். மீன் பாருங்கள், ஆனால் அதை பற்றி நான் பேசணும். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு மீனை ரசிங்க, ஆனால் நான் பேசுகிறதையும் கேளுங்க. வற்புறுத்தலை, இஷ்டந்தான் கேளுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. மீனை மட்டும் பாருங்கள். என்னன்னாக்க இப்போ ரீசெண்ட் டைமாகவே பார்த்திங்கன்னா எவ்வளவோ பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த பிரச்சனைகளை பற்றி பேசாத வெறும் விலாகு, அது மீன் நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது அப்படியே சொல்லின்னு போனால் நல்லா இருக்காதுன்னு தோணுதுங்க. அந்த பிரச்சனையை பற்றி, அதாவது சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசலாமா வேணாமான்ட்டு இந்த வீடியோவில் கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை பற்றி பேசணும்னு எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது. அரசியல் பற்றி இதுமாரி இதை பற்றியெல்லாம் பேசணும்னு தோணுது. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக நான் பேசுவேங்க. இந்த வீடியோவில் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வாங்க திரும்ப மீனுக்கே போகலாம். ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக போட ஆரம்பிச்சிடுவேங்க. அரசியலை பற்றி, இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன நடக்குதுன்றதை பற்றி. ரொம்ப மோசமாக போக மாட்டேன், ஓரளவு டீப்பாக போக மாட்டேன். ஏன்னா டீப்பாக போனால் நம்மளுக்கே பேக் ஃபயர் ஆகிடும். அதனால் உஷாராக தான் இருக்கும். இந்த மீன் பாருங்கள், வால் இங்கே இருக்குது, தலை எங்கே இருக்குது, செம்மையாக இருக்குதுங்க. வால் அங்கே இருக்குதா, தலை பாருங்கள் இங்கே இருக்குது. ஆனால் நான் விட மாட்டேன், நான் கண்டுபிடிப்பேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தலை வந்து அந்த ஓட்டைக்குள்ளே இருக்குங்க. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கண்டுபிடிச்சி சொல்கிறேன். இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நானும் பார்த்துருக்கேன், ஆனால் நேரில் பார்க்கல. சூப்பராக இருக்குது பாருங்களேன், கண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வா இந்த மீனெல்லாம் வேறு லெவலுங்க. இந்த சைனாக்காரங்க அறுக்கிறப்போ அப்படியே ஒரு மாதிரி சூப்பராக எடுப்பாங்க இந்த மீனெல்லாம். அதெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் நேரில் பார்க்கல. எது ஒன்றுமே நேரில் பார்க்கலங்க, எல்லாம் இதில் தான் பார்த்துன்னுக்கிறேன். இது வரைக்கும் நேரில் பார்க்கல, ஆனால் இப்போ நேரில் பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குங்க பார்க்கவே, அற்புதமாக எப்படியெல்லாம் இருக்குது பாருங்கள் உயிரினங்கள். அது அற்புதம். வாய் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்கு இந்த மீனுக்கு. என்ன பார்க்குறேன், எதனா போட்டால் சாப்பிட்லான்னுக்கிறேன். அதுக்குள்ளே அங்கே போயிடுச்சு. எங்கே அருவி கொட்டுது, சின்ன சின்ன மீனுங்க அந்த அருவியில் போய் விளையாடுதுங்க. அருவி இல்லை, அது பபிள்ஸ். அழகாக அருவி கொட்டுற மாரி பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க பார்க்கறது. வேறு லெவலில் இருக்குது. சின்ன மீனுக்கும் வேறு லெவலில் இருக்குது, எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. எத்தனை வாட்டி தான் அந்த வேறு லெவல்னு சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. சரிங்க, நீங்கள் மீனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. யாரா அது ஒளிஞ்சு நிற்கிறது, கண்ணுக்கே தெரியாத ஒளிஞ்சு நிற்கிறான்ப்பா நம்ம ஆள். சின்ன சின்னதாக இருக்குது, எறும்பு மாரி இருந்துச்சு பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக எதிர்பார்த்தது வந்துட்டோம். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்ருப்பீங்களே யாருன்னு. ஆனால் ஒரே ஒரு கோடு இருக்குது,
நீமோ நீமோ படத்தை எவ்வளோ பேர் பார்த்துருப்போம். நானெல்லாம் 2 வாட்டி 3 வாட்டி பார்த்துருக்குறேன். அதை நீமோ படத்தை வேறு லெவலில் இருக்கும். அந்தமாரி இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் ஒரே ஒரு கோடு இருக்குது. உண்மையான நீமோ எங்கே காணோம் ஆளை. கொஞ்சம் டூப்ளிகேட் நீமோ தான் இருந்தார். பார்க்கலாம் இருக்குதான்ட்டு உள்ளே போக எதனா கிடைக்குதான்ட்டு. ஆனால் இதுக்கும் நீமோன்னு தாங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது நீமோ கிடையாது, இது வேறு. நல்லாயிருக்கு பார்க்கவே. இது மீன் சின்னதாக இருக்குங்க மீன். இது ஒன்று பெருசு, ஆனால் கருப்பாகவே தான் இருக்குது. என்ன ஜூம் பண்ணி பார்த்தாலும் அதோட உண்மையான கலர் தெரிய மாட்டேருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக போகுது, ஆனால் அதோட உண்மையான கலர் தெரியல. ஆனால் வேறு கலரில் இருக்குங்க நீமோ. நம்ம அந்த படத்தில் பார்த்தோம்ல அந்த கலரில் இல்லை நீமோ. பிளாக் கலரில் இருக்கிறாரு. பிளாக் அண்ட் ஒயிட்டில். இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க மீன். இது அதை விட பெருசாக இருக்குது பாருங்க. யாராவது இது தாங்க இவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். என் கையை விடவே பெருசுங்க. என்ன ஆயிடுச்சுனாக்கா எங்கடா எதுவுமே காணோன்ட்டு தேடிட்டுருக்கு அந்த இடத்துல. திடீர்னு பார்த்தா அந்தாண்டு சர்ன்னு வேகமாக வந்து இப்படி ஒரு மாதிரி அந்த கண்ணாடி இடிச்சிக்கின்னு வந்து நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு காட்டுது. செம்மையாக இருந்துச்சுங்க பார்க்கவே. இது கிட்டத்தட்ட ஒரு நல்லா தாராளமாக இது விளாட்ற அளவுக்கு இதுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ் விட்ருக்காங்க. அதாவது நீட்டாக இருக்குது. அதனால் இதுக்கும் அதுக்கும் அந்தாண்டி சுற்றினே இருந்துச்சுங்க. இது சொல்லவே வேணாம். ஜெல்லி ஃபிஷ் வேறு லெவல். இதுக்குள்ளே வந்து உடனே அப்படியே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது. அப்புறம் இருட்டாகுது. அதுக்கப்புறம் அப்படியே கலர் கலராக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு இடம் கிட்டத்தட்ட பாதி முடிச்சிட்டோம். பயங்கரமாக அதுக்கு உயிர் இருக்குது. சங்கு மாரி இருக்குதுல்ல, அதுக்கும் உயிர் இருக்குங்க. பயங்கரமாக இருக்குங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. இதுவும் ஒரு உயிரினமா அப்படின்ற மாரி வேறு லெவலுங்க. இங்கே வந்ததுக்கே இதுதாங்க ஒர்த்துன்னு
லாஸ்ட்டாக மெயின் நான் இதை எதிர்பார்த்து தான் நான் வந்ததே. ஏன்னா அந்த வீடியோவில் இது காட்டினாங்க. சூப்பராக இருக்குதுங்க பார்க்கவே பாருங்களேன். ஆனால் கடலுக்குள்ளே இருக்குது அது வேறு மாரி இருக்கும். ஆனால் இது வேறு மாரி இருக்குது. பரவாயில்ல, இது ஆனால் நல்லா தான் இருக்குது. அங்கே பாருங்கள் சுறா மீன். குழந்தைங்கள எவ்வளோ அழகாக கூட்டுன்னு எப்படி போகுது பாருங்களேன். சுறா மீன் 5 குட்டிங்க இருக்குங்க. அது வயிற்றில் 2 அப்படியே இப்படி ஒட்டிக்கிச்சு, மேலே 2 மேலே 3 அப்படியே இதுக்கும் சவாரி அடிக்குது. உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சுங்க அந்த இடம். செம 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 செம. இப்படி பீக்கில் எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க பாருங்க. ஃபஸ்ட்டு படிப்படியாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவேன். லாஸ்ட்டில் பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாரி படிப்படியாக வந்து இது செம்மையாக இருக்குது பாருங்களேன். வாவ், உண்மையிலே வேறு லெவலுங்க. அது இதுக்கும் பீக் இருக்குது. ஏன்னா அதுதான் லாஸ்ட்டாக இந்த மீன் வேஷம் போட்டு வருவாங்கள்ல, ஆக்டோபஸ்னு வருது, வந்து இதில் டான்ஸ் ஆடுவாங்க. டான்ஸ்னால் என்ன, உள்ளே நீந்தி அப்படியே காட்டுவாங்க. நல்லாயிருக்கும். அது சொன்னாங்க எனக்கு. இந்த டைமிங்குள்ளே வந்தால் தான் அதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த நிகழ்ச்சியை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாரி கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் பண்ணிட்டேங்க. 3 மணி நேரம். ஆனால் எப்படி போச்சுனே தெரில. உள்ளே சுற்றினேன். பயங்கரமாக இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் இதுதாங்க ஹைலைட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்க. இந்த மீன் பாருங்க வருது, சுறா மீன். வாவ். ஆனால் இது அந்த தண்ணியில் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்க. ஐயோ எப்படி சொல்கிறதுனே தெரியலையே. எவ்வளோ பெரிய மீனுங்க. எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்க. ஒருவேளை அங்கே நம்ம பார்த்துன்னு வந்தது மொத்தத்துலேயும் எல்லாமே இதில் இருக்குமோ. ஓகே, நம்ம எண்டுக்கு வந்துட்டோங்க. எண்டுனா இது தாங்க எண்டு. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம சொன்னோம்ல, ஒரு ஷோ காட்டுவாங்க, அந்த ஷோ இது தான். மறக்காமல் ஒன்று பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எதை பற்றி பேசலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பெஸ்ட்டு வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. பாய் பாய் கைஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய், டாடா, குட் பை.